எஸ்தர் சிண்ட்ரெல்லா. என் பேர் எஸ்தர் சிண்ட்ரெல்லா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் கேட்டா ஒண்டர்லா மாதிரி கேட்டுச்சு. ஜோக் இல்லையா? சிண்ட்ரெல்லா. சரி ஓகே, எங்க இருந்து வரீங்க? ஆவடி. ஓகே, உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா 10 திருக்குறள் சொல்லணும். சாம்பார் ஆப் எனக்கு. ஐயோ, நான் தமிழ்ல கொஞ்சம் ரொம்ப வீக்கா, அதனால தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லுங்க. திருக்குறள் அவ்வளவுதானே, அது இங்கிலீஷ்ல 10 திருக்குறள். சாரி, ஐ எம் தமிழ்ல வீக். மேம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க, என் தமிழ் வராது. என்ன படிச்சிருக்கீங்க? நான் தமிழ் தான் படிச்சேன். எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும். அப்ப திருக்குறள் சொல்ல மாட்டீங்க, அப்ப சயின்டிபிக்கா போயிடலாம். ஆனா தயவு செஞ்சு காமர்ஸ் சைடுல இருந்து கேளுங்கண்ணா. காமர்ஸ்னா காமர்ஸ்னா வணிகம். ஓகே, போயிடு. ஒரு இடத்துல தென்னை மரம் இருக்கு, பனை மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு. ஓகேவா? தென்னை மரம் இலை ஒரு 15 கீழே விழுந்துருச்சு. சரியா? வேப்ப மரம் இலை, வேப்ப மரத்துல ஒரு 8 இலை கீழே விழுந்துருச்சு. ஆலமரத்துல ஒரு 25 வச்சுப்போமா, 25 இலை கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன மரம் இருக்கு? பனை மரம் இருக்கு, அதுல ஒரு 3 இலை கீழே வந்துருச்சு. இது மொத்தம் கூட்டினா எவ்வளவு வரும்? ஆட யாரு இது? இல்ல ஆக்சுவலா பனை மரத்துல இருக்க இலை வந்து விழுறதெல்லாம் வாய்ப்பே இல்ல. நம்ம வெட்டினாதான் விழும். எப்படின்னா காஞ்சி போனா கீழே விழும்ல. காஞ்சி போனாலும் விழுறதுக்கு ரேர் தானே. அம்மா விழுந்துச்சு விடுமா. கொஞ்சம் லாஜிக்கா கேளுங்கண்ணா. இலை விழுந்தது லாஜிக்காடா? கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குது. சரி, எல்லாத்தையும் அவுட் பண்ணிடுறாங்க. இப்போ என்னன்னா உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் கேட்போம். நான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்கிட்ட தமிழ்ல தான் பேசணும். நீங்க தமிழ்ல தான் படிச்சேன்னு சொன்னீங்க, திருக்குறளை விட்டுருவோம், தமிழ்லயே பேசுறோம். ஓகேவா? தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? ஆவடி. எதற்காக சென்றீர்கள் ஆவடி? நான் அங்கேதான் பிறந்தேன். அப்பயா இங்க இருக்கீங்க? நான் இங்கே படிப்பு சம்பந்தமாக வந்தேன். வந்து என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணவில்லை. என்ன படிக்கிறீங்க? பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரி. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஐயோ என்ன இவ்வளவு டப்புன்னு அவுட் ஆயிட்டீங்க? பிகாம் கார்ப்பரேட். அப்ப இவங்க இன்னும் அவுட் ஆனது தெரியல போல இருக்கு. அண்ணா பிகாம் தானே நான் சொல்ல முடியும். கார்ப்பரேட் செக்ரட்டரி என்ன இருக்க மென்பொருள் நிறுவனம். நல்ல நன்றி. சரி, நான் அவுட் ஆயிட்டேன்னு ஒத்துக்கிறேன். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, டப்புன்னு கண்ண முன்னவங்க மனசுல தோன்ற ஒரு விஷயம். என்னோட ஃப்ரெண்ட். எதுக்காக ஃப்ரெண்ட் சொல்றீங்க? சில விஷயத்த வந்து நம்ம வீட்ல சொல்ல முடியாது, ஆனா ஃப்ரெண்ட் கிட்ட நம்பி சொல்லுவோம். அதனால அந்த ஃப்ரெண்ட் வேற எங்கயும் சொல்ல மாட்டாங்களா? அது வந்து நம்ம முன்னாடி சொல்லாம இருந்தா சரி, பின்னாடி எங்க வேணா சொல்லிக்கிட்டோம். நான் ஒன்னும் அவ்வளோ ரகசியம்லாம் சொல்ல போறதில்ல அவங்க கிட்ட. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியே. எல்லாருக்கும் ஒரு படம் தெரியும், படம் பிடிக்கும். இந்த படம் நமக்காக எடுத்த மாதிரி நம்ம சீன் மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண ஒரு படம். வாலி. காதல் இருக்கா? அது 2 பேரும் லவ் பண்ணிட்டீங்களா ஒரே வேலை? இல்ல அது வாலின்றது வந்து தமிழ் படம் சொல்லல, நானு இங்கிலீஷ்ல இருக்க வாலி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐயா, எனக்கு தெரிஞ்ச வாலி நம்ம பாத்ரூம் எத்தனை வருது. ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? வாலினா வந்து இந்த டைம் மிஷின் வந்து வர வாலி மாதிரி, புது மிஷின் பழைய மிஷின் வந்து லவ் பண்ற ஸ்டோரி. 24 அந்த மாதிரி சொல்லலாம், ஆனா அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா அனிமேஷன் படம் தான் நான் நிறைய பார்ப்பேன். முக்கியமா எனக்கு வந்து இந்த ஜாப்பனீஸ் அனிமேஷன், தட் மீன்ஸ் அனிமி, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுல முக்கியமா இப்ப பிடிச்சிட்டு இருக்கிறது ஜுஜுட்சு கைசன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. சரி, எல்லாருமே இந்த மாதிரி வெளிநாட்டு ஆளுங்களே பிடிச்சிருந்தா அப்ப உள்ளூர் ஆளு என்ன பண்றது? ஆனா இது பொம்மை படம் தான். எனக்கு மனுஷங்களே பிடிக்காது, பசங்களே பிடிக்காது. அப்ப இருக்கும்போது பொம்மையில விட்டு என்னது புரியல. மனுஷங்களே பிடிக்காதுன்னா மனுஷங்களே எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து பசங்க வந்து கண்டிப்பா அது பிடிக்காது. அதனால வந்து நான் பொம்மை சைட்ல வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அது லவ் பண்ண பொம்மையை தான் லவ் பண்ணுவீங்க. கண்டிப்பா அது நம்மள ஏமாத்தாதுண்ணா. ஒருவேளை இருக்குமோ? அதோட முக்கியமா நாய் நன்றி உள்ளது, மனுஷன் நன்றி உள்ளது இல்ல. எனக்கு புரியல. அப்ப நான் எப்படி இப்ப ட்ரீம் பாயை பத்தி கேக்குறது? எனக்கு வந்து ட்ரீம் பாய் எல்லாம் இருப்பாங்க, ஆனா வந்து அவங்க எல்லாம் ரியல் லைஃப்ல இருக்க மாட்டாங்கல்ல.
இல்ல மறுபடியும் எனக்கு புரியல. இல்ல புரியல. ட்ரீம் பாய் இருப்பாங்க, அப்ப ரியல் இல்லனா அண்ணா நீங்க கேட்ட क्वेश्चन இருக்கு பாத்தீங்களா, ட்ரீம் பாய் அப்படினா அது ட்ரீம் கனவுல தான் இருப்பான். சரி, எப்படி இருக்கணும்? அவனா சமைக்க தெரிஞ்சா போதும்ண்ணா, அவள்தான். சமைக்க தெரியும்னா என்னோட ஹைட்டா இருக்கணும். எங்க அம்மா சொல்றாங்க நீ இவ்வளவு ஹைட்டா இருக்க, உனக்கு வர பையன் ஹைட்டாவே இருக்காங்க, என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க. நான் சமைக்க தெரியுமாண்ணா? இல்ல தெரிஞ்சா புரிஞ்சு காமிச்சு விடல ஒண்ணு, சமைக்க மட்டும் தெரிஞ்சா போதும். அதெல்லாம் வேண்டாம், நான் சம்பாதிச்சு போறேன் அது போதும். நான் சம்பாதிப்பேன், அதே மாதிரி வீட்டு வேலை செஞ்சா வீட்டுக்கு அவன் இருந்தா போதும், நான் வெளியே நான் இது பாத்துக்கிறேன். எப்படி தெரியுமா இருக்கு? கல்யாணம் பண்ணிக்கோ, வீட்டு வேலையை பாரு, நான் வெளியே சுத்திட்டு வரேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. அப்ப அவன் சம்பாதிக்கணும் அவசியம் இல்ல, வேலைக்கு போன அவசியம் இல்ல, அழகா இருக்கணும் அவசியம் இல்ல, மனசு போதும். அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. எப்படி மனசை புரிஞ்சுப்பீங்க? அதுதான் அவன் செய்யற ஆக்ஷன்ஸ்லயே வந்து தெரியணும். அவன் வந்து சொல்ல அப்படி வந்து அவன் லவ் பண்றான்னு சொல்ல தேவையில்ல, ஓகேவா? அவனோட ஆக்ஷன்ஸ்லயே தெரியணும். இந்த படத்துல வர மாதிரி கண்ணாலே புரிஞ்சுப்பாங்கடா. மக்கு பையன் எனக்கு ஒன்னும் தெரியல. அதுக்கப்புறம் கண்ணிலே பேசிப்பீங்களா? நல்லா இருக்கியா? அப்படிலாம் இல்ல, நான் நாளா வீட்டுக்கே வர மாட்டேன். ஆக்சுவலா காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கே போறது அவ்வளவு கஷ்டப்படுவேன். வீட்டுக்கு போனோடனே தூங்கிடுவேன். அவன் காலேஜ் தான் போக போறேன். அதனால என்னடா சொல்ல வராங்க இவங்க? அதான் இதே புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து அவ்வளவா வந்து பேசவே மாட்டேன். எங்கேயாச்சும் வெளியே போகும்போது வேணா பேசுவேன், தவிர அதே மாதிரிதான் இருக்கும் வீட்லயும். அதனால கண்ணுல பேசினாதான் நான் உண்டு, வேற எதுவும் கிடையாது. கண்ணாலே பேசுறாருங்க பாருங்க, என்ன பேசுறாரு? இல்ல அங்க அவரு யார சொல்றீங்க? அவரு போயிட்டாப்புல. அவன் இன்னும் திருந்தலமாமா. உங்களுக்கு நடந்த ஒரு பெரிய துரோகம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அது கூடயே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவ வந்து என்ன பண்ணானா, நான் அவளோட ஃப்ரெண்டா நினைச்சேன். பட் இருந்தும் ஒருத்தவங்க வந்து நடுவுல எவனோ ஒருத்த வந்து சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பல நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் ரீசெண்டா நடந்துச்சு. யார் அந்த ஃப்ரெண்ட்? சாரி, அவங்க இது பாத்துட்டு இருந்தா நான் செருப்பால அடி வாங்குவேன். அதான் திரும்பி அவங்க வராங்க, என்ன சொல்லுவீங்க? அவங்க என்ன சொல்லுவீங்க? திரும்பி வந்தாலும் என்ன பழையபடி ரிலேஷன் வராது இல்ல, ஒரு வாட்டி போனது தானே. ஓகே, தேங்க்யூ.